தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அரசு தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகளை இயக்க தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட இருப்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பயிற்சி பெற்றவர்கள் அசல் ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டையுடன் போக்குவரத்து கழகத்தை அணுகலாம் என்று தற்போது அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகளை இயக்க தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, கூடுதல் விவரங்கள். குறிப்பாக நேற்று முதல் தமிழகம் முழுவதும் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் சிஐடி உள்ள தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனினும் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தமிழகம் முழுவதுமாக பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பாக்கு என்பது பாதிக்கப்படாமல் இருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் 16,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட உள்ள நிலையில் அந்த பேருந்துகளை இயக்குவதற்கும் தற்போது தமிழக அரசு முன்கூட்டியே தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தேர்வு செய்யும் பணிக்காக அழைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வழக்கமாக பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டாலும் சிறப்பு பேருந்துகள் இயக்க கூடுதலாக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தேவைப்படும் என்ற பட்சத்தில் தற்போது முன்கூட்டியாகவே இந்த தேர்வான நடைபெற்று வருகிறது. எனவே இந்த ஓட்டுநர் உரிமம் மற்றும் அந்த நடத்துனர் உரிமம் பெற்ற தகுதியானவர்கள் அந்தந்த மாவட்ட மண்டல போக்குவரத்து கழக அதிகாரிகளை அணுக தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு உடனடியாக ஓட்டுநர் பயிற்சி மற்றும் நடத்துனர் பயிற்சி சோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு பேருந்து மற்றும் நடத்துனர் பணி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.